சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். இந்த வகையில் இந்த 120வது வகுப்பு சமூக அறிவியல் தாள் 1 மற்றும் 2 எழுதுபவர்களுக்கு உரியது. 10ஆம் வகுப்பு குடிமையியல் பொருளியல் நம்ம பார்க்க போறோம். ஏன் குடிமையியல் பொருளியல்? காரணம் என்னன்னா, சமூக அறிவியலை பொறுத்தவரையிலையும் ஹிஸ்ட்ரி நிறைய டேட்டாஸ் இருக்கும், நிறைய இயர்ஸ் இருக்கும். சார் அதுதானே குடிமையியல்லையும் வருது. ஓகே, வருதுதான். ஆனால் வரலாறுல உள்ள இயர்ஸ் பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் நமக்கு தொடர்பற்றதாக இருக்கும். குடிமையியல்ல நமக்கு தொடர்பு உள்ளதாக இருக்கும் அத்தனையும். அடுத்தது அரசியல் சட்டம், அரசியல் அமைப்பு அப்படின்னா என்ன? அதுதான் அடிப்படை சட்டம். நம்மள்ட்ட நிறைய சட்டங்கள் இருக்கு. ஐபிசின்னு ஒன்று இருக்கு, இந்தியன் பீனல் கோட். யார் கொண்டு வந்ததுன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நமக்கு இந்த கல்வியை மெக்காலே வடிவமைத்தார்னு சொல்லுவோம். அவர் தான் அந்த ஐபிசியையும் வடிவமைத்தார். அது இந்தியன் பீனல் கோட், தண்டனை சட்டம். இது போல பல சட்டங்கள் இருக்கு. வரிக்கு ஒரு சட்டம் இருக்கும், ஒவ்வொரு துறைக்கும் ஒரு சட்டங்கள் இருக்கும். ஆனால் ஒட்டுமொத்தமாக ஒரு நாட்டுக்கு அந்த நிர்வாகம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத சொல்றது அரசியலமைப்பு சட்டம். அதுதான் அடிப்படை சட்டம் தான் அரசியலமைப்பு. இது முதல்ல இந்த அரசியலமைப்புங்கிற ஒரு விஷயம் யுஎஸ்ஏல வந்தது. அதை நம்ம நினைவில் வச்சுப்போம். முதலாக அரசியலமைப்புங்கிற வார்த்தை பதம் யுஎஸ்ஏல வந்தது. ஒவ்வொரு மக்களாட்சி நாடுகள் அரசியலமைப்புங்கிறது எங்க தேவைப்படும்னா மக்களாட்சி நாடுகள்ல தான் தேவைப்படும். மன்னராட்சி நாடுகள் இன்னைக்கும் இருக்கு, அதுல இது தேவைப்படாது. அப்போ இந்த அரசியலமைப்பு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒவ்வொரு குடிமகனும் வாழ விரும்பும் வகையில அவனுக்கான சில உரிமைகளை, அடிப்படை கொள்கைகளை அரசியலமைப்பு வகுத்து கொடுக்குது. இதுதான் பேசிக். இந்த அரசியலமைப்பு தான் எல்லாவற்றிற்கும் அடிப்படை அப்படிங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அரசியலமைப்பு உருவாக்கம் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க அல்லது குறிப்பெடுத்துக்கோங்க. இந்திய அரசியல் நிர்ணய சபை, இதுதான் முதல் தொடக்கம். இதுக்கு முன்னாடி இருந்தது அமைச்சரவை தூதுக்குழு திட்டம். இதுக்கு கீழே உருவாக்கப்பட்டது தான் இந்திய அரசியல் நிர்ணய சபை. இதனுடைய முயற்சினால தான் இந்திய அரசியலமைப்பு உருவாக்கப்பட்டது. 1946 அமைச்சரவை தூதுக்குழு, அதுக்கு கீழே இருந்த இந்திய அரசியல் நிர்ணய சபை, அதன் மூலமாக உருவாக்கப்பட்டது இந்திய அரசியலமைப்பு சட்டம். இதை நம்ம குறிப்பிடுத்துக்கிறோம். இந்த சபை, இந்திய அரசியல் நிர்ணய சபை, இதுல 292 மாகாண பிரதிநிதிகள். அப்போ மாகாணம் தான் இருந்தது, ஸ்டேட்டு கிடையாது, மாநிலம் இல்லை. இந்த அரசியலமைப்பு கொள்கை உருவாக்கும் போது மாகாணம் தான் இருந்தது. சென்னை மாகாணம், நமக்கு தெரியும், மெட்ராஸ் பிரசிடென்சி. இப்படி இதுல 292 மாகாண பிரதிநிதிகள் இருந்தாங்க. அந்த சுதந்திரம் அடைகிறதுக்கு முன்னாடி மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கப்படலை. 93 சுதேச அரசுகள் இருந்தன எங்க இந்தியாவுக்குள்ளேயே. 1946 அப்போ நம்ம அதிகாரப்பூர்வமாக நம்ம விடுதலை அடையலை, நம்மள்கிட்ட உரிமை வரல. ஆனால் அதுக்கு முன்னாடியே நம்ம வந்தால் எப்படி இருக்கணும் அப்படிங்கும்போது நம்ம ஒரு அரசியல் நிர்ணய சபை வடிவமைச்சு அதில் நம்ம அரசியல் அமைப்பை நம்ம உருவாக்க ஆரம்பிச்சிட்டோம். அதில் 93 சுதேச அரசுகளின் நியமன உறுப்பினர்கள், மாகாண முதன்மை ஆணையர்கள், அவங்க சார்பில் ஒரு 3 பேர், பலுசிஸ்தான் சார்பில் ஒருத்தர், ஏன்னா 389 உறுப்பினர்கள் இருந்தாங்க. மொத்தம் 389 உறுப்பினர்கள் இந்திய அரசியல் நிர்ணய சபையில இருந்தாங்க. இதை நம்ம குறிப்பிடுத்துக்கிறோம். இதுக்குள்ள இந்த 292, 93 இதெல்லாம் கேட்க மாட்டாங்க. மொத்த எண்ணிக்கை என்ன? 389. அரசியல் நிர்ணய சபையினுடைய முதல் கூட்டம் இது எங்க நடந்துச்சு? முதல் கூட்டம் 1946 டிசம்பர் 9 நடந்தது. இதனுடைய தற்காலிக தலைவர் டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா. இப்போ இந்த அரசியலமைப்பை உருவாக்கக்கூடிய அந்த கூட்டத்தொடர் நடந்துகிட்டு இருக்கும் போதே அவர் இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அவர்கள் இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையினுடைய தலைவராக இருந்தாங்க. ஹெச்.சி. முகர்ஜி, வி.டி. கிருஷ்ணமாச்சாரி இவங்கெல்லாம் துணைத் தலைவர்களாக இருந்தாங்க. இதுல நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம்,
எப்போதுமே அந்த வெரி ஃபர்ஸ்ட்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க. யார் தலைவரோ அதை தெரிஞ்சுக்கங்க. உங்கள்கிட்ட வந்து எத்தனை உறுப்பினர்கள் இருந்திருக்காங்கன்னு கேட்பாங்க. அதுல யாரு துணைத் தலைவர்னு கேட்க மாட்டாங்க, யார் தலைவர்னு கேட்பாங்க. இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையின் தலைவர் யாருன்னு கேட்பாங்க. துணைத் தலைவர் யாருன்னெல்லாம் கேள்வி வருவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மி. ஸோ எது பீக்கோ அதில் நம்ம கவனம் செலுத்தணும். அப்போ டாக்டர் ராஜேந்திர பிரசாத் இதை நம்ம அண்டர்லைன் பண்ணி ஞாபகம் வச்சுக்கிறோம். இதுல 11 அமர்வுகள், 166 நாட்கள் இந்த கூட்டத்தொடர் நடக்குது. இதுல நிறைய திருத்தங்கள் 2473 இதெல்லாம் நம்ம ஜஸ்ட் பார்த்துட்டு போயிடுவோம். 2473ங்கிறத இதை பார்த்தோம்னா நம்ம ஆப்ஷன்ல பார்க்கும்போது ஞாபகம் வந்தா நிச்சயமாக ஒரு நல்ல விஷயமா தான் இருக்கும். இப்போ இந்த அரசியலமைப்பு சட்ட வரைவு குழு தலைவர் நம்ம எல்லோருக்கும் தெரிந்த எல்லோருக்குமான தலைவர் டாக்டர் BR அம்பேத்கர். இந்தியாவில் உள்ள ஒவ்வொரு குடிமகனுக்குமான அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கிய BR அம்பேத்கர் அவர்கள் தான் இந்திய அரசியலமைப்பு சட்ட வரைவு குழு தலைவர். இது நமக்கு தெரிஞ்சது, நம்ம கவனத்தில் வச்சுப்போம். அவங்களுடைய பெயர் வந்து இந்திய அரசியலமைப்பின் தந்தை, சிறப்பு பெயர். இதையும் நம்ம குறிப்பிடுத்துக்கிறோம், இது ஞாபகத்தில் இருக்கும். அதே போல பல முறை அந்த இந்திய அரசியலமைப்பு சட்டம் எழுதப்பட்டதுக்கு பின்னாடி அது நிறைய விவாதிக்கப்பட்டது. பொதுமக்கள், பத்திரிகைகள், அப்போ இருந்த மாகாண சட்டமன்றங்கள் இப்படி விவாதிக்கப்பட்டது. இறுதியாக 22 பார்ட்ஸ், 22 பாகங்கள், 395 சட்டப்பிரிவுகள், 8 அட்டவணைகள் கொண்ட ஒரு இந்திய அரசியலமைப்பு 1949 நவம்பர் 26 ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இந்த டேட்டை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. 1949 நவம்பர் 26. அதிலிருந்து ஒரு 2 மாசம் கழிச்சு ஜனவரி 26ல இந்த அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வருது. இந்த அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த நாள் தான் குடியரசு தினம். இது நம்ம எல்லாருக்கும் தெரியும். உங்களுக்கு தெரியுமா பகுதி, இந்த புத்தகத்துல உள்ள உங்களுக்கு தெரியுமா அத்தனையுமே நீங்க வந்து கவனம் செலுத்தணும். அதனாலதான் இந்த பாடப்புத்தகத்தை படிங்க, கைடு படிக்காதீங்கன்னு சொல்றது. கேள்விகள், மெட்டீரியல்ஸ் பார்க்காதீங்க மீன்ஸ் அது என்னன்னா, இதுல உள்ள விஷயங்கள் அதுல இருக்காது. இந்த உங்களுக்கு தெரியுமா பகுதியில இருந்து ஒவ்வொரு பாடத்திலையும் ஒரு 2 மதிப்பெண்கள் வருது, 10 மதிப்பெண்கள் கிட்டத்தட்ட வருது. ஸோ புவியியல்ல நிச்சயமாக இந்த உங்களுக்கு தெரியுமா முக்கியம். இதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பிரேம் பெஹாரி நரேன் ரைஜடா அவர் தான் இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டம் இத்தாலிய பாணியில அவங்க கைப்பட எழுதியது. இந்த குறிப்பு கொடுத்துருக்காங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டம் அதனுடைய முகப்புரை நம்முடைய புத்தகத்துல வெரி ஃபர்ஸ்ட் பேஜ்ல இருக்கும், பார்த்தீங்கன்னா தெரியும். அது ஒரு ஸ்டைலிஷான இருக்கும். அது இத்தாலிய பாணியில அவங்க கைப்பட எழுதியது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். பிரேம் பெஹாரி நரேன் ரைஜடா. இதுல உள்ள சிறப்பு கூறுகள், மொதல் விஷயம், உலகத்துல இருக்க எழுதப்பட்ட அனைத்து அரசியலமைப்புகளை விட மிகவும் நீளமானது. அடுத்தது, இது பல்வேறு நாடுகளின் அரசியலமைப்புகளில் இருந்து கருத்துக்கள் பெறப்பட்டது. இதுல 2 விஷயம் இருக்கு, நெகிழாத்தன்மை, நெகிழும் தன்மை. சில விஷயங்கள்ல இது நெகிழாத்தன்மை உறுதியாக இருக்கு, சில விஷயங்கள்ல இது நெகிழும் தன்மை கொண்டதாகவும் இருக்கு. அடுத்தது கூட்டாட்சி முறை, நடுவண் அரசு, மாநில அரசு. இப்போ இந்த நடுவண் அரசுனா என்னங்கிறது நமக்கு பல பேருக்கு என்ன சார் நடுவன்னு சொல்றீங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டது இல்லையே அப்படின்னீங்க. மத்திய அரசுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தது, சமீப காலமா ஒன்றிய அரசுன்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தது. இதுக்கு ஏற்கனவே மிக அழகான பெயர் தமிழ்ல இருந்தது. எதுன்னா நடுவண் அரசு. இதுதான் அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படிங்கிறதுக்கான தமிழ் சொல். எதுன்னா நடுவண் அரசு அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அடுத்தது, இந்தியாவை சமயச்சார்பற்ற நாடாக்குகிறது. சுதந்திரமான நீதித்துறை, வயது வந்தோர் வாக்குரிமை அறிமுகப்படுத்தியதோடு 18 வயது நிரம்பிய குடிமக்கள் அனைவருக்கும் எவ்வித பாகுபாடுமின்றி வாக்குரிமை. ஓகே, இதுதான் இதனுடைய சிறப்பு கூறுகள். இதை நம்ம நினைவில் வச்சுப்போம். நெகிழும் தன்மையும் இருக்கு, நெகிழாத்தன்மையும் இருக்கு. சுதந்திரமான நீதித்துறை, 18 வயது நிரம்பிய அனைவருக்கும் வாக்குரிமை, சமயச்சார்பற்ற நாடு, கூட்டாட்சி முறை, பல்வேறு நாடுகளில் இருந்து அரசியலமைப்புகளிலிருந்து கருத்து எல்லாத்தையுமே நம்ம சேர்த்திருக்கோம். அடுத்தது முகவுரை.
இந்த முகவுரைங்கிறது தான் நம்ம பாடப்புத்தகத்தில் இருக்கும், பார்த்துருப்பீங்க. பிராம்பிள். இது என்னன்னா முன்னுரை, ஒரு அறிமுகம் அல்லது முன்னுரை அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது இதனுடைய அடிப்படை கொள்கைகள், நோக்கங்கள், லட்சியங்கள் இது எல்லாத்தையும் சொல்லுது. இதுக்கு ஒரு சிறப்பு பெயர் என்னன்னா அரசியல் அமைப்பின் திறவுகோல். அரசியல் அமைப்பின் திறவுகோல் அப்படிங்கிறது முகவுரை. கவனத்துல வச்சுக்கிறோம், குறிப்பெடுத்துக்கிறோம். 1947 ஜனவரி 22 அரசியல் நிர்ணய சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட குறிக்கோள் தீர்மானத்தின் அடிப்படையில் ஜவஹர்லால் நேரு அவர்கள், அதன் அடிப்படையில் தான் இந்திய அரசியலமைப்பின் முகவுரை இருக்கு. ஸோ இதை டிசைன் பண்ணது ஜவஹர்லால் நேரு அவர்கள். முகவுரை 1974 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி ஒரு முறை திருத்தப்பட்டது. இந்த வருடம் முக்கியம், இந்த திருத்தமும் முக்கியம். 1976 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம். இதுல தான் முதலாக 3 புதிய சொற்கள் வருது. எது? சமதர்மம், சமயச்சார்பின்மை, ஒருமைப்பாடு. இந்த 3 சொற்களும் அப்பதான் சேர்க்கப்படுது. இந்தியா சுதந்திரம் அடைந்த போது இந்த சமதர்மம், சமயச்சார்பின்மை, ஒருமைப்பாடு. ஏன்னா சுதந்திரம் அடைந்த போது நம்மள்ட்ட அரசியலமைப்பு சட்டம் இல்லை. குடியரசுல நம்ம ஏற்கப்பட்ட அரசியலமைப்பு சட்டத்திலையும் இந்த வார்த்தைகள் இல்லை. 1976 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்துல தான் இந்த வார்த்தைகள் புதிதாக சேர்க்கப்பட்டன. இதை நம்ம கவனத்துல வச்சுக்கோம். இந்திய மக்களாகிய நாம் அப்படிங்கிற சொல்லோட இது தொடங்குது. ஸோ இதனுடைய நோக்கம் என்ன? எல்லோருக்குமே இந்தியா ஒரு இறையாண்மை மிக்க சமதர்ம சமயச்சார்பற்ற ஜனநாயக குடியரசு அப்படின்னு நம்ம அரசியலமைப்பு முகவரை சொல்லுது. இது அனைவருக்குமே பொருளாதார அரசியல் நீதி பாதுகாப்பு இதை கொடுக்கறது என்னுடைய நோக்கம். 1789 பிரெஞ்சு புரட்சி. இப்போ இந்த பிரெஞ்சு புரட்சியை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு 789ங்கிற அந்த ஃபேன்சி நம்பர் ஞாபகமா இருக்கும், ஞாபகம் வச்சுக்கோங்க. 1789 1789 பிரெஞ்சு புரட்சி. சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் இதெல்லாம் ஒரு முக்கிய முழக்கங்கள். இதுல இந்த வார்த்தைகளுக்கு நம்ம இந்திய அரசியலமைப்பு முகவுரையில முக்கியத்துவம் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத கவனம் எடுத்துக்கிறோம். அடுத்தது சிட்டிசன். சிவிஸ் அப்படிங்கிற லத்தீன் சொல்ல இருந்து வந்திருக்கு. நகர அரசில் வசிப்பவர் அப்படின்னு அர்த்தம். சிவிஸ் அப்படின்னா சிவிலியன். நம்ம ஆங்கிலத்தில் பார்த்துருப்போம், சிவிலியன் இருக்கும், குடிமகன் அப்படின்னு இருக்கும். இது எல்லாமே அந்த லத்தீன் பேஸ்டு வேர்ட். இதுல இருந்து வந்ததுதான் சிட்டிசன், குடிமகன். இந்திய அரசியலமைப்பு இந்தியா முழுவதும் ஒரே மாதிரியான ஒற்றை குடியுரிமை. இது கவனத்தில் வச்சுக்கணும். இந்தியாவில் ஒற்றை குடியுரிமை மட்டும்தான். அரசியலமைப்பின் பகுதி 2 சட்டப்பிரிவுகள் 5லிருந்து 11 வரை குடியுரிமை பற்றி விளக்குகின்றன. குடியுரிமை சட்டம் 1955 அரசியலமைப்புல 2 சட்டப்பிரிவு 5லிருந்து 11ன்னு ஒன்று சொல்லிட்டீங்க. அரசியலமைப்பு 1949ன்னு சொல்லிட்டீங்க. ஏன்னா புதுசாக குடியுரிமை சட்டம் 1955. அதுக்கான விளக்கம், அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த பின்னாடி 1955 குடியுரிமை சட்டம் குடியுரிமை பெறுதல், குடியுரிமை இழத்தல் இதுக்கு விளக்கம் தருது. குடியுரிமைன்னா என்ன அப்படிங்கிறத இந்திய அரசியலமைப்பு சட்டம் அதுல இருக்கு. ஆனா அது எப்படி பெறுவது, எப்படி இழப்பது, இதை பத்தி தெளிவா சொல்றதுதான் இந்த குடியுரிமை சட்டம் 1955. ஞாபகம் வச்சுக்கிறோம். குடியுரிமை பெறுதல் குடியுரிமை பெறுதலை பொறுத்தவரையிலையும் பிறப்பின் மூலமாக பெறலாம். பிறப்பின் மூலமான 1950 ஜனவரி 26 அன்னைக்கோ அதுக்கு பின்னாடியோ இந்தியாவில் பிறந்த அத்தனை பேரும் இந்திய குடிமகன்கள். 1950 ஜனவரி 26 அன்னைக்கோ அல்லது அதுக்கு அடுத்த நாட்கள்லையோ அதுக்கு பின்னாடியோ பிறந்தவங்க அத்தனை பேரும் இந்திய குடிமகன்கள். இதை நம்ம கவனத்தில் வச்சுக்கிறோம். இது குடியுரிமை பெறும் வழியில முதலாவது. அடுத்தது வம்சாவளி. 1950
ஜனவரி 26 அன்னைக்கோ அல்லது அதுக்கு பின்னாடியோ வெளிநாட்டில் பிறந்த ஒருவரின் தந்தை அவர் பிறந்த போது இந்திய குடிமகனாக இருக்கும் பட்சத்தில் வம்சாவளி மூலயமாக இந்திய குடியுரிமை பெற முடியும். வம்சாவளி மூலம் நம்ம இந்திய வம்சாவளின்னு நிறைய வாசகங்கள் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இப்போ அமெரிக்காவில் தேர்தல் நடந்தப்போ கூட இந்த வார்த்தைகள் உச்சத்தில் இருந்தது, இந்திய வம்சாவளி அப்படின்ட்டு. ஆனா அவங்க எல்லாரும் இங்க குடியுரிமை பெற முடியுமானா முடியாது. அப்போ அவங்களுடைய தந்தை இந்திய குடிமகனாக இருந்தால் மட்டும்தான் பெற முடியும். அவங்க வம்சாவளியா தான் இருப்பாங்க, ஆனால் அவங்க தந்தை இந்திய குடிமகனாக இருக்கும் பட்சத்தில் வெளிநாட்டில் அவங்க பிறந்திருந்தாலும் வம்சாவளி மூலம் இந்திய குடியுரிமை பெற முடியும். இதை எப்படி விளக்கமா சொல்லலாம்? இப்போ இந்தியாவில இருந்து ஒரு 2 பேர் ஒரு வேலை காரணமாக வெளிநாட்டுக்கு போறாங்க. அப்போ அவங்களுக்கு குழந்தை பிறக்குது. அவங்களுக்கு இந்திய குடியுரிமை உண்டு. காரணம், அந்த தந்தை இந்திய குடிமகன். அவங்க வேலைக்கு தான் போயிருக்காங்க, பட் பிறந்தது வெளிநாட்டில் இருந்தாலும் அவங்களுக்கு இந்திய குடியுரிமை உண்டு. ஏன்னா அவங்க இந்திய குடிமகன் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். அடுத்தது பதிவின் மூலம். இது என்னன்னா, இந்திய குடியுரிமை கோரி பொருத்தமான அங்கீகாரத்துடன் பதிவு செய்வதன் மூலம் இந்திய குடியுரிமை பெறலாம். இது ஆப்ஷனல். நான் இந்தியாவில் எனக்கு இந்திய குடியுரிமை வேணும், நான் இங்கே எனக்கு இங்கே நான் வசிக்க விரும்புகிறேன்னு சொல்லி அவங்க விண்ணப்பம் கொடுத்தாங்கன்னா அதை அரசு பரிசீலித்து அதன் அடிப்படையில் அவங்க கொடுப்பாங்க. அடுத்தது இயல்புரிமை. ஒரு வெளிநாட்டவர் இந்திய அரசிற்கு இயல்புரிமை கோரி விண்ணப்பிப்பதன் மூலம் இந்திய குடியுரிமை பெறலாம். இயல்புரிமை அப்படிங்கிறது இது கொஞ்சம் சிக்கலான விஷயம்தான். ஒரு வெளிநாட்டவர் இல்லைங்க நான் இங்கே வசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு அப்படின்னா அதை கன்சிடர் பண்ணி அதுக்கான வாய்ப்புகள். அடுத்தது பிரதேச நாடுகள் இணைவின் மூலம். பிற நாடுகள் பகுதிகள் இந்தியாவுடன் இணையும் போது இந்திய அரசு அவ்வாறு இணையும் நாடுகளின் மக்களை தங்களது குடிமக்களாக கருதி அவர்களுக்கு குடியுரிமையை வழங்கலாம். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இந்தியா சுதந்திரம் அடைந்தது, அதற்கு பிறகுதான் நம்ம வடகிழக்கு மாகாணங்கள்ல இருந்த சிக்கிம் நம்ம கூட சேர்ந்தது. சிக்கிம் கொஞ்சம் லேட்டாக தான் நம்மள்ட்ட வந்துச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ அவங்களுக்கு நம்ம குடியுரிமை கொடுத்தோம். எப்படி? இந்த அமைப்பின் மூலமாக தான். அடுத்தது குடியுரிமை இழத்தல். அதே குடியுரிமை சட்டம் 1955 படி குடியுரிமையை 3 வகையில இழக்க முடியும். பெறுவது 5 வகை. பெறுவது 5 வகை. அதை நம்ம கவனத்தில் வச்சுக்கணும். குடியுரிமை பெறுதல் 1955 குடியுரிமை சட்டத்தின்படி 5 வகையில பெற முடியும். பிறப்பின் மூலமாக, வம்சாவளி மூலமாக, பதிவின் மூலமாக. குடியுரிமை கோரி பொருத்தமான அங்கீகாரத்துடன் பதிவு செய்வது. அடுத்தது இயல்புரிமை மூலம். அடுத்தது பிரதேச நாடுகள் இணைவின் மூலம். இப்படி 5 வகையில குடியுரிமை பெற முடியும். குடியுரிமை இழத்தல்ங்கிறது 3 வகையில இழப்பாங்க. தனது குடியுரிமையை சட்டத்தின் மூலமாக பெறப்பட்டதாகவோ அரசியல் அமைப்பின் கீழ் முன்னுரிமையில் பெறப்பட்டதாக இருக்கும் பட்சத்தில் பெற்ற குடியுரிமை துரத்தல், முடிவுறச் செய்தல், இழத்தல், இப்படின்னு 3 வகையில அவங்க இழப்பாங்க. குடியுரிமையை துரத்தல், ஒரு குடிமகன் தாமாக முன் தனது குடியுரிமையை துரத்தல். இல்லைங்க எனக்கு இந்த சிட்டிசன்ஷிப் வேணாம், நான் இன்னொரு நாட்டில் எடுத்துக்கிறேன். அதே போல வேறொரு நாட்டில் குடியுரிமை பெறும்போது தானாகவே இது முடிவுக்கு வந்துவிடும். இப்போ நம்ம நாட்டில் ஏற்கனவே இரட்டை குடியுரிமை கிடையாது. 2 நாட்டில் குடியுரிமை பெற்றவர்கள் மற்ற நாடுகளில் ஏற்றுக்கொள்ளப்படும் இரட்டை குடியுரிமை, சில நாடுகளில் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆனால் இந்தியாவில் அது ஏற்கப்படாது. காரணம், இன்னொரு நாட்டில் குடியுரிமை பெறும்போது தாமாகவே இந்திய குடியுரிமை முடிவுக்கு வந்துவிடும். பர்மனன்ட் ரெசிடென்சி, நம்ம இந்த ஃபாரின் போகிறவங்கலாம் சில வார்த்தைகள்லாம் சொல்லுவாங்க. பிஆர் வாங்கிட்டேன், நான் இங்கே இத்தனை வருஷம் நான் இங்கே இருக்க போகிறேன், முடிச்சுட்டு இந்தியாவுக்கு வர்றேன். இது வேற. இது வெளிநாடு வாழ் இந்தியர். அடுத்தது ஒருத்தங்க அங்கே சிட்டிசன்ஷிப் வாங்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்திய குடியுரிமை தானாகவே முடிவுக்கு வந்துவிடும். அவங்களுடைய பாஸ்போர்ட் சரண்டர் பண்ணணும். நீங்கள் குடிமகன் அப்படிங்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம் என்னன்னா பாஸ்போர்ட். இந்திய அரசு குடியுரிமை அதுக்கான ஆவணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமான ஆவணம் எதுனா பாஸ்போர்ட்.
நம்ம குடியுரிமையை நான் இந்திய குடிமகன் அப்படின்னு நம்ம கிளைம் பண்றோம்னா, நம்ம சொல்லிட்டு இருக்கோம் ஆதார் இருக்கு, ரேஷன் கார்டு இருக்கு, ஓட்டர் ஐடி இருக்குன்ட்டு. பட் பெஸ்ட் ஐடி எதுன்னா பாஸ்போர்ட் தான். இந்திய குடிமகன் அப்படிங்கிறதுக்கான ஒரு மிகச்சிறந்த ஆவணம் எதுன்னா பாஸ்போர்ட். அதை நம்ம கவனத்தில் வச்சுக்கணும். ஒரு நாட்டில் குடியுரிமை பெறும்போது அப்போ அங்க இருக்கிற அவங்களுடைய பாஸ்போர்ட், இந்தியன் பாஸ்போர்ட் முடிவுக்கு வந்துடும். அந்த நாட்டினுடைய குடியுரிமை பெற்றாங்கன்னா அவங்க நாட்டின் மூலயமாக அந்த பாஸ்போர்ட் அவங்க பெறுவாங்க. அடுத்தது இயல்புரிமை மூலம் குடியுரிமை பெற்ற ஒரு குடிமகன் மோசடி செய்து குடியுரிமை பெற்றவர், தவறான பிரதிநிதித்துவம் தந்தவர் அல்லது உண்மைகளை மறைத்தவர் அல்லது எதிரி நாட்டுடன் வாணிகம் செய்தவர், 2 ஆண்டு காலத்திற்கு சிறை தண்டனை பெற்றவர் என்பதை நடுவண் அரசு கண்டறிந்து அவர் குற்றம் புரிந்தவர் என திருப்திப்படும் பட்சத்தில் அவருடைய குடியுரிமையை இழக்கச் செய்யும். இயல்புரிமை, அதாவது வெளிநாட்டில இருந்து ஒருத்தங்க வந்து இயல்பா நான் இங்க வந்துட்டேன், இயல்பா மீன்ஸ் பிஆர் வாங்கிட்டேன், இத்தனை வருஷம் நான் இங்க இருந்திருக்கேன், எனக்கு சிட்டிசன்ஷிப் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வாங்குறாரு. ஆனால் அவர் கொடுத்த ஆவணங்கள் மோசடி, தவறான வாதங்கள், உண்மைகளை மறைத்தவர், அவரு இன்னொரு நாட்டோட அண்டர் டீலிங்ல இருக்கார் அப்படிங்கிறதெல்லாம் இருந்ததுன்னா அவருடைய குடியுரிமை ரத்து செய்யப்படும். ஸோ நம்ம இதுல வந்து ரொம்ப டீப்பா போக வேண்டாம். 3 விஷயம்தான். அவரா துறக்கிறது, தாமாகவே குடியுரிமை முடிவுக்கு வருதல். இது எப்படின்னா, இன்னொரு நாட்டில் குடியுரிமை பெற்றாங்கன்னா தாமாகவே இந்திய நாட்டு குடியுரிமை முடிவுக்கு வரும். 3வது எதுன்னா, இந்தியாவே சேர்ந்து அவருடைய தப்பான வாதங்களை வச்சு குடியுரிமை வாங்கியிருக்காருன்னு சொல்லி அரசே அவருடைய குடியுரிமையை இழக்க செய்யறது. தானாகவே துறக்கிறது ஒண்ணு, அதாவது குடிமகன் தானாகவே துறக்கிறது ஒண்ணு, குடியுரிமை தானாகவே போறது ஒண்ணு. இன்னொரு இடத்துல சிட்டிசன்ஷிப் வாங்கும்போது ஆட்டோமேட்டிக்கா இது கட் ஆயிடும். 3வது மத்திய அரசே அந்த குடியுரிமையை இழக்க செய்யுது. இப்படி 3 வகையில குடியுரிமை முடிவுக்கு வரும் அப்படிங்கிறத பார்க்குறோம். அடிப்படை உரிமைகள். இந்த அடிப்படை உரிமைகள் வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டம் பகுதி 3 12 35 வரை இருக்கக்கூடிய சட்டப்பிரிவுகள் அடிப்படை உரிமைகளை பற்றி சொல்லுது. இந்திய அரசியலமைப்பு சட்டம் 3 அடிப்படை உரிமைகள், இதை நம்ம கவனத்தில் வச்சுக்கிறோம். அதுல 12 35 வரை. இது இந்த அரசியலமைப்பை உருவாக்கிய போது இதனுடைய இந்த அடிப்படை உரிமைகள் எதுலன்னா அமெரிக்க ஐக்கிய நாடுகளினுடைய தாக்கத்துல உருவாக்குனாங்க. இதுல ஃபர்ஸ்ட் வந்து 7 அடிப்படை உரிமைகள் இருந்தது. அதுல இப்போதைக்கு 6 தான் இருக்கு. அந்த ஒண்ணு யாருக்காவது ஒண்ணு தெரியுமா? அதுல ஒரு உரிமையை வந்து கட்டாயிட்டு இப்போ யாராவது ஒருத்தருக்கு தெரியுமா? ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். வெரி ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இதை பார்த்தோம். முதல் 4 வகுப்புகளுக்குள்ள இதை பார்த்தோம். ஓகே, இந்திய அரசியலமைப்பின் பகுதி 3 வந்து இந்தியாவினுடைய மகா சாசனம். இந்தியாவினுடைய மகா சாசனம். என் கட்டளையே சாசனம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அது மாதிரி இதுதான் மகா சாசனம். இது சொல்றதுதான் கடைசி. இதுக்கப்புறம் அப்பீலே இல்லை அப்படிங்கிறது தான் அந்த மகா சாசனம் அப்படிங்கிறது. 6 அடிப்படை உரிமைகள் தான் இருக்கு. ஏற்கனவே 7 இருந்துச்சு. இந்திய குடிமக்களுக்கு மட்டுமே சில அடிப்படை உரிமைகள் இருக்கு. அனைவருக்கும் பொதுவான, இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் அனைவருக்கும் பொதுவான அடிப்படை உரிமைகள் பொதுவானது. இந்தியாவில் வசிக்கும் மக்கள் அப்படின்னா வெளிநாட்டு மக்களும் இந்தியாவில் வசிக்க முடியும் இல்லையா? வித் ப்ராப்பர் விசா இதோட இருக்க முடியும். அவங்களுக்கான அடிப்படை உரிமைகள் பொதுவானது. ஆனால் இந்திய குடிமக்களுக்கு சில அடிப்படை உரிமைகள் கூடுதலாக இருக்கு. அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை. அடுத்தது, இந்த அரசியல் அமைப்பிற்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை அப்படிங்கிறது சட்டப்பிரிவு 32. இது வந்து நீதி பேராணை, அதாவது நீதிமன்ற முத்திரையுடன் நீதிமன்றத்தால் வெளியிடக்கூடிய கட்டளை. இதுதான் நீதி பேராணை அப்படின்னு சொல்லுவோம். இதற்கு இந்த சில சட்டங்களை நிறைவேற்றாமல் தடை செய்ய நீதிமன்றத்தால வெளியிடப்படக்கூடிய ஆணை. இப்ப நம்ம சமீப காலமா நம்ம வகுப்புக்கு வெளியில பேசிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள். உச்ச நீதிமன்றம், உயர் நீதிமன்றம் இரண்டுமே 5 வகையான நீதி பேராணைகள் வெளியிடும் அந்த அதிகாரம் இருக்கு. இந்த ஆணைகள் எதற்காகனா மக்களின் உரிமைகளை காப்பதற்காக.
உச்ச நீதிமன்றம் அரசியலமைப்பின் பாதுகாவலன் அப்படின்னு அழைக்கப்படுது, குறிப்பெடுத்துக்கிறோம். அரசியலமைப்பின் பாதுகாவலன்கிறது உச்ச நீதிமன்றம். அதே போல அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய கூற்றுப்படி அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 32 இந்திய அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா. குறிப்பெடுத்துக்கிறோம். சட்டப்பிரிவு 32 இந்திய அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா. சரி, ஓகே. அந்த நீதி பேராணை என்னென்ன? ஹேபியஸ் கார்பஸ் ஃபர்ஸ்ட். ஒருத்தர் சட்டத்துக்கு புறம்பாக ஒருத்தர் கைது செய்யப்படுவதிலிருந்து இது பாதுகாக்கும். இந்த ஹேபியஸ் கார்பஸ் இது சம்பந்தமா நம்ம நிறைய பார்த்துருக்கோம். இது தாக்கல் பண்ணப்பட்டுனா அவங்க எங்க இருந்தாலும் அவங்கள கொண்டு நீதிமன்றத்தின் முன்னாடி நிறுத்தணும். ஆட்கொணர்வு, அதான் அந்த அவரை நபரை கொண்டாந்து நீதிமன்றத்துக்கு முன்னாடி கொண்டு வரணுங்கிறதான் ஹேபியஸ் கார்பஸ். இது பத்தி பாபநாசம் படத்துல கமலஹாசன் கூட விரிவா பேசியிருக்காரு. அடுத்தது கட்டளையுறுத்தும் நீதி பேராணை மேண்டமஸ். அதாவது தன்னுடைய மனு தொடர்பான பணியினை சம்பந்தப்பட்ட துறையில் இருந்து நிறைவேற்றிக் கொள்வதற்காக சட்ட உதவி பெறுவது கட்டளையுறுத்தும் நீதி பேராணை அப்படின்னு சொல்றோம். இதுவும் உச்ச நீதிமன்றம் அல்லது உயர் நீதிமன்றம் ரெண்டுமே பிறப்பிக்கலாம். அடுத்தது ப்ராசிக்யூஷன். ஒரு நிமிஷம் இருங்க. நீதிமன்றம் தன்னுடைய எல்லையை தாண்டி சட்ட எல்லையை தாண்டி செயல்படுவதை தடுக்கக்கூடியது எதுனா தடையுறுத்தும் பேராணை. அடுத்தது ஆவண கேட்பு பேராணை, செர்ச்சியரடி. இது ஒரு உயர் நீதிமன்றம் ஆவணங்களை நியாயமான பரிசீலனைக்கு தனக்கோ அல்லது உரிய அதிகாரிக்கோ அனுப்ப சொல்றது. அது கீழ் நீதிமன்றங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஆணை. இதெல்லாம் நீதிமன்றம், உயர் நீதிமன்றம், உச்ச நீதிமன்றத்திற்குரிய நீதி பேராணைகள் அது கொடுக்குற அந்த இது கொடுத்துருக்காங்க. தகுதி முறை வினவும் நீதி பேராணை குவா வாரண்டோ. இது சட்டத்துக்கு புறம்பாக தகாத முறையில் அரசு அலுவலகத்தை கைப்பற்றுவதை தடை செய்கிறது அப்படிங்கிற ஒரு குறிப்பை கொடுத்துருக்காங்க. இதன் வழியாக தான் ஒரு குடிமகன் தன்னுடைய அனைத்து விஷயங்களையும் நீதிமன்றத்தின் மூலமாக செய்து கொள்ள முடியும். இப்போ இந்த ஆட்கொணர்வு நீதி பேராணையா இருக்கட்டும், இது எல்லாமே குடிமகனுக்கான அடிப்படை உரிமை அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். சமத்துவ உரிமை. இதுல நம்ம ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. புக்கு ஏற்கனவே டெலகிராம் குரூப்ல இருக்கு, டவுன்லோட் பண்ணிங்க. அல்லது டிஎன் வெப்சைட்ல டிஎன் டெக்ஸ்ட் புக் வெப்சைட்ல இருக்கு, டவுன்லோட் பண்ணிக்கங்க. இந்த விஷயங்கள் நமக்கு முக்கியம். இது ஸ்கிரீன்ஷாட் எடுத்தா உங்களுக்கு விசிபிளா இருக்கான்னு பாருங்க. அப்படி இல்லைன்னா 2 பகுதியா எடுத்துக்கங்க. சமத்துவ உரிமை. அதுல 14, 15, 16, 17, 18 சட்டத்தின் முன் அனைவரும் சமம். மதம், இனம், சாதி, பாலினம் மற்றும் பிறப்பிடம் இவற்றின் அடிப்படையில் பாகுபடுத்துவதை தடை செய்தல். அடுத்தது பொது வேலைகளில் சம வாய்ப்பளித்தல், தீண்டாமையை ஒழித்தல். 18 இராணுவம் மற்றும் கல்விசார் பட்டங்களை தவிர மற்ற பட்டங்களை நீக்குதல். அடுத்தது சுரண்டலுக்கு எதிரான உரிமை. இது 23 கட்டாய வேலை, கொத்தடிமை மற்றும் மனித தன்மையற்ற வியாபாரத்தை தடுத்தல். பிரிவு 24 குழந்தை தொழிலாளர் முறையை தடுத்தல். கல்வி கலாச்சார உரிமை பிரிவு 29 சிறுபான்மையினரின் எழுத்து, மொழி மற்றும் கலாச்சார பாதுகாப்பு. பிரிவு 30 சிறுபான்மையினரின் கல்வி நிறுவனங்களை நிறுவி நிர்வகிக்கும் உரிமை. இந்த 5ல 29, 30 சிறுபான்மையினருடைய எழுத்து, மொழி மற்றும் கலாச்சார பாதுகாப்பு. பிரிவு 30 சிறுபான்மையினருடைய கல்வி நிறுவனம் நிறுவி நிர்வகிக்கும் உரிமை அப்படிங்கிறத பார்க்குறோம். நம்ம ஏற்கனவே பார்த்தோம் 1978 44வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி அடிப்படை உரிமைகள் பட்டியலில் இருந்து ஒரு உரிமையை நீக்கிறாங்க. அந்த உரிமை என்னன்னு நம்ம கேட்டோம். மேபி கமெண்ட் பண்ணிருக்கலாம், நான் பார்க்கல, சாரி. அது சொத்துரிமை. இந்த சொத்துரிமையை நீக்கிட்டாங்க. ஏறு இருந்தது 6ஆ மாறுச்சுன்னு சொன்னோம் இல்லையா? அதுல நீக்கப்பட்டது எதுனா இந்த சொத்துரிமை. இது அடிப்படை உரிமையிலிருந்து சட்ட உரிமையாக மாற்றப்பட்டுள்ளது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதே போல சுதந்திர உரிமைகள் கொடுத்துருக்காங்க. பேச்சுரிமை. 20 குற்றஞ்சாட்டப்பட்ட நபர்களுக்கான உரிமை. 21 வாழ்க்கை மற்றும் தனிப்பட்ட சுதந்திரத்திற்கு பாதுகாப்பு பெறும் உரிமை. 21A தொடக்க கல்வி பெறும் உரிமை. முக்கியமானது 21A தொடக்க கல்வி பெறும் உரிமை. 22 சில வழக்குகளில் கைது செய்து தடுப்பு காவலில் வைப்பதற்கான பாதுகாப்பு உரிமை.
அடுத்தது சமய சார்பு உரிமை. 25 எந்த ஒரு சமயத்தை ஏற்கவும் பின்பற்றவும் பரப்பவும் உரிமை. 26 சமய விவகாரங்களை நிர்வகிக்கும் உரிமை. 27 எந்த ஒரு மதத்தையும் பரப்புவதற்காக வரி செலுத்துவதற்கு எதிரான சுதந்திரம். 28 மதம் சார்ந்த கல்வி நிறுவனங்களில் நடைபெறும் வழிபாடு அறிவுரை நிகழ்வுகளில் கலந்து கொள்ளாமல் இருக்க உரிமை. இராணுவம் மற்றும் கல்விசார் பட்டங்களை தவிர மற்ற பட்டங்களை நீக்குதல். பிரிவு 18வது விஷயம் கேட்டிருந்தீங்க. இது என்னன்னா, ஏற்கனவே நம்ம அந்த சுதந்திரம் அடையும் போது ஆங்கிலேயர்கள் அவங்க இஷ்டத்துக்கு பட்டங்கள் கொடுத்துட்டு போயிட்டாங்க. அந்த பட்டங்கள் எல்லாமே ஒரு கட்டத்தில் நீக்கப்பட்டது. ஆங்கிலேயர்கள் மட்டுமல்ல, இந்தியாவுக்கு வந்த மற்ற ஐரோப்பிய நாடுகள் அத்தனையுமே அவங்களுக்கு தோணுன மாதிரி சில பட்டங்களை கொடுத்துட்டு போயிட்டாங்க. இதில் சார் தொடங்கி நிறைய பட்டங்கள் இருக்கு. இதில் நம்ம தனிநபர் நிறுவனங்கள் அவங்க ஆரம்பித்து சில பட்டங்களை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி இந்த கொடுக்கப்பட்ட பட்டங்களை நீக்கிறது தான் இந்த விஷயங்கள். இராணுவ மற்றும் கல்விசார் பட்டங்களை தவிர மற்ற பட்டங்களை நீக்குதல். இராணுவத்தில் கொடுக்கக்கூடிய அந்த விஷயங்கள். அடுத்தது கல்விசார் பெறப்படக்கூடிய பட்டங்கள். இது மட்டும்தான் எலிஜிபிள். பாக்கி எல்லாமே அது ஒரு என்ன சொல்றது, ஒரு மரியாதை நிமித்தமாக அப்படிங்கிற மாதிரி தான் இந்த சட்டம் சொல்லுது. அதை நம்ம கவனத்தில் வச்சுக்கணும். சார் டாக்டர் பட்டம் என்னன்னு கேட்டுறாதீங்க, அது வேற. அடுத்தது அடிப்படை உரிமைகளை நிறுத்தி வைத்தல். இது ஒரு முக்கியமான விஷயம். இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 352 குடியரசுத் தலைவர் அவசர நிலையை அறிவித்தல். இதுவே ஒரு முக்கியமான விஷயம். அவசர நிலைன்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அநேகமாக ஆமாம், இன்று அதனோடு தொடர்புடைய ஒரு நாள். ஏற்கனவே அவசர நிலை பிரகடனம் இன்னைக்கோ நேற்றோ அறிவிக்கப்பட்டது. 352 இதன் கீழ் குடியரசுத் தலைவர் இந்தியா அவசர நிலையை அறிவிக்கலாம். இந்தியாவில் ஒரே ஒரு முறை இந்த ஒட்டுமொத்தமாக அவசர நிலை அறிவிக்கப்பட்டது. அது இந்த ஜூன் மாதம் 25 தான் நினைக்கிறேன். ஓகே. அதே போல இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 19 கீழ் உத்தரவாதம் அளிக்கப்பட்டுள்ள சுதந்திரம் தாமாகவே நிறுத்தப்படுகிறது. அப்போ 352 கீழ் அவசர நிலை பிறப்பிக்கப்பட்டால் உங்களுடைய பேச்சுரிமை, உங்களுடைய எழுத்துரிமை அத்தனையும் நிறுத்தப்படும். பறிக்கப்படாது, நிறுத்தப்படும். நீங்க அந்த அவசர நிலை திரும்ப பெறுற வரலையும் நீங்க அதை பயன்படுத்தக்கூடாது. அதன் காரணமாக தான் அந்த அவசர நிலை காரணத்துல பத்திரிகைகள்லாம் ரொம்ப தடைக்கு உள்ளாகின அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நம்ம படிச்சிருக்கோம். ஓகே. அதே போல மற்ற அடிப்படை உரிமைகளையும் குடியரசுத் தலைவர் சில குறிப்பிட்ட ஆணைகளை பிறப்பிப்பதன் மூலமாக தடை செய்ய முடியும். ஆனால் இந்த ஆணைகள் நாடாளுமன்றத்தால் அங்கீகரிக்கப்படணும். அடுத்தது அரசு நெறிமுறை உறுத்தும் கோட்பாடுகள். இந்திய அரசியலமைப்பு சட்டம் பகுதி 4 36 56 வரலையும் நெறிமுறை உறுத்தும் கோட்பாடுகள் கொடுக்கப்பட்டிருக்கு. இதுல என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னா, சமதர்ம, காந்திய, தாராள அறிவு சார்ந்தவை அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. இத அரசு நெறிமுறை உறுத்தும் கோட்பாடுகளை அண்ணல் அம்பேத்கர் புதுமையான சிறப்பம்சம் அப்படின்னு சொல்றாங்க அப்படிங்கிறத நம்ம கவனத்தில் வச்சுக்கிறோம். அடிப்படை உரிமைகளுக்கும் அரசு நெறிமுறை உறுத்தும் கோட்பாடுகளுக்கும் இடையேயான வேட்பாடு. அடிப்படை உரிமைங்கிறது அமெரிக்க ஐக்கிய நாடுகளிலிருந்து பெறப்பட்டது. அரசு நெறிமுறை உறுத்தும் கோட்பாடுகள்ங்கிறது அயர்லாந்திலிருந்து பெறப்பட்டது. அடிப்படை உரிமைகளை அரசாங்கத்தில் கூட சுருக்கவோ நீக்கவோ முடியாது. ஆனால் இந்த அரசு நெறிமுறை உறுத்தும் கோட்பாடுகள் வெறும் அறிவுறுத்தல்கள் மட்டும்தான். இதை நீதிமன்றத்தால் செய்ய முடியும். அடிப்படை உரிமைகள் இதை நம்ம நீதிமன்றத்தின் மூலமாக செயல்படுத்த முடியும். எந்த நீதிமன்றத்தாலையும் அரசு நெறிமுறை உறுத்தும் கோட்பாடுகளை கட்டாயப்படுத்த முடியாது. ஓகே. அதே போல அடிப்படை உரிமைகள் சட்ட ஒப்புதலை பெற்றவை. அடிப்படை உரிமைகள் இந்த ஜனநாயகத்தை வழிபடுத்துகின்றன. நெறிமுறை உறுத்தும் கோட்பாடுகள் தார்மீக மற்றும் அரசியல் ஒப்புதலை பெற்றவை அப்படிங்கிற விஷயங்களை பார்க்குறோம்.
அடுத்தது முக்கியமான விஷயம், நம்ம தொடர்புடைய விஷயம், 2002 86வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி பிரிவு 45 பிரிவு 21A அதுல தொடக்க கல்வி அடிப்படை உரிமையாக சேர்க்கப்பட்டுள்ளது. இதனுடைய திருத்தம் மழலையர் கல்வி 6 வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு வழங்க அறிவுறுத்தப்படுகிறது. இந்த 6 வயது வரைங்கிறது ஒரு சிக்கலான விஷயம். என்னடா, மத்திய அரசை பொறுத்தவரையிலையும் 6 வயசுக்கு கீழே உள்ளது முன்பருவ மழலையர் கல்வி. நாம 5 வயது பிளஸ் 5+ நம்ம பள்ளி கல்வி அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம், தொடக்க கல்விங்கிறத. அடுத்தது அடிப்படை கடமைகள். இந்த அடிப்படை கடமைகள் முன்னாள் சோவியத் யூனியன், இப்போ ரஷ்யா, அந்த சோவியத் யூனியன் உடைஞ்சதுக்கு பிறகு அதுல உருவானது தான் ரஷ்யா, அதனுடைய தாக்கத்தால உருவானது. அடிப்படை கடமைகளுடைய பட்டியல் இதுல ஒரு 11 இருக்கு. 51A ஒரே பிரிவு. இதுல வந்து ஒவ்வொரு குடிமகனும் அரசியலமைப்பு கொள்கை, அரசினுடைய நிறுவனங்கள், தேசிய கொடி, தேசிய கீதம் இதெல்லாம் மதிக்கணும். அதுக்கடுத்தது சுதந்திர போராட்டத்திற்கு தூண்டுகோலாக இருந்த உயரிய நோக்கங்களை போற்றி வளர்த்தல், இறையாண்மை, ஒற்றுமை, ஒருமைப்பாடு பேணி பாதுகாத்தல், இப்படி ஒரு 11 விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. அதுல முக்கியமானது எதுன்னா 6 முதல் 14 வரை உள்ள குழந்தைகள் அனைவருக்கும் கல்வி பெறும் வாய்ப்பினை வழங்குதல். 86வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் 2002 51A அதுக்கு கீழே 11வது அடிப்படை கடமை. அப்போ இந்த பிரிவின் கீழ் இந்திய குடிமக்கள் அல்லது பெற்றோர்கள் 6 முதல் 14 வரை வயதுள்ள தங்கள் குழந்தைகள் அனைவரும் கல்வி பெறுவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டியும். இது மட்டும் முக்கியம், கவனத்துல வச்சுக்கிறோம். 86வது அரசியலமைப்பு திருத்த சட்டம், அதுலதான் 6 முதல் 14 வயது வரை உள்ள குழந்தைகள் அனைவரும் கல்வி பெறும் வாய்ப்பு. அடுத்தது நடுவண் மாநில அரசுகளின் உறவுகள். இது உறவுகள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும், மன்றம் அப்படின்னா நாடாளுமன்றம், சட்டமன்றம். இந்த நாடாளுமன்றம் இந்தியா முழுவதற்குமான சட்டமற்றும் அதிகாரம் பெற்றது. மாநிலங்கள் மட்டுமல்ல, யூனியன் பிரதேசங்களும். அதே போல 7வது அட்டவணை என்ன சொல்லியிருக்குன்னா, நடுவண் அரசு, அதாவது மத்திய அரசு அல்லது ஒன்றிய அரசு அப்படின்னு இன்னைக்கு சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா நடுவண் அரசு தான் ஏற்கனவே நம்மள்ட்ட இருந்த பழைய பதம். இந்த நடுவண் அரசுக்கும் மாநில அரசுகளுக்கும் இடையே இருக்கக்கூடிய அதிகார பதிவினை பற்றி கூறி அட்டவணை 7. இதுல 3 விஷயம் இருக்கு: நடுவண் பட்டியல், மாநில பட்டியல், பொதுப்பட்டியல். நடுவண் பட்டியல் 97, மாநில பட்டியல் 66, பொதுப்பட்டியல் 47. இதை நம்ம பார்த்துருக்கோம். நம்ம கல்வி பொதுப்பட்டியல்ல இருக்கு. அவ்வளவுதான் இந்த பாடத்துல உள்ள விஷயங்கள். வாய்ஸ் ஓரளவு கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். நிதி உறவுகள். அடுத்தது அவசர கால ஏற்பாடுகள் சட்டப்பிரிவு 352. அப்போ போர், வெளிநாட்டினர் ஆக்கிரமிப்பு, கிளர்ச்சி, ஆபத்து, இந்த காலத்துல குடியரசுத் தலைவர் வந்து அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 352 கீழ் அவசர நிலையை அறிவிக்கலாம். இது வெளிப்புற அவசர நிலை அப்படின்னு சொல்லுவாங்க, போர் இதெல்லாம் காரணமாக. அதே போல உள்நாட்டு கிளர்ச்சியாக வந்தா அது உள்நாட்டு அவசர நிலை. இது ஏற்கனவே 3 முறை இந்த வகையான அவசர நிலைகள் 1962, 71, 75 போர்கள் காரணமாக அறிவிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். மாநில அவசர நிலை சட்டப்பிரிவு 356. இதுல ஆளுநர் ஒரு அறிக்கை கொடுத்தாருன்னா, சட்டம் ஒரு மாநிலத்துல மாநில அரசால சட்டம் ஒழுங்கு காப்பாற்ற முடியல, ரொம்ப ஒரு சிக்கலான நிலை இருக்குன்னு ஆளுநர் அறிக்கை கொடுத்தால் குடியரசுத் தலைவர் 356 கீழ் அவசர நிலையை அறிவிக்கலாம். இந்த அவசர நிலை சட்டப்பிரிவு 352 படி நடைமுறையில் இருந்தால் தேர்தல் ஆணையம் உடனடியாக சட்டமன்ற தேர்தலை நடத்த சூழல் இல்லைன்னு சான்றளித்தால் ஓராண்டிற்கு மேல தொடர முடியும். அதாவது 352 என்ன, ஏற்கனவே நம்ம பார்த்தது தேசிய அவசர நிலை. அதாவது கலவரம், ஒரு உள்நாட்டு கிளர்ச்சி நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த நேரத்துல 1 வருடத்திற்கு தேர்தல் கூட நடத்த முடியாது. அப்போ 1 வருடத்துக்கு மேல அது வந்து தொடர முடியும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். குடியரசுத் தலைவர் சார்பாக மாநிலம் ஆளுநரால் நிர்ணயிக்கப்படும். 1951 பஞ்சாப்ல குடியரசுத் தலைவர் ஆட்சி
வந்துட்டு அப்படிங்கிறத பார்க்குறோம். அடுத்தது செம்மொழிகள்னு ஒரு உங்களுக்கு தெரியுமா கொடுத்துருக்காங்க. இது நம்ம தமிழ் பாடத்தில் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். இந்திய அரசு செம்மொழின்னு ஒரு வகைப்பாட்டை ஏற்படுத்தினாங்க. 2004 ஏற்படுத்தப்பட்ட முதல் ஆண்டிலேயே தமிழ் மொழியை வாங்கிட்டோம். தமிழ் மொழிக்கு கிடைத்தது செம்மொழி அந்தஸ்து. அடுத்தது சமஸ்கிருதம் அடுத்த ஆண்டு, அதுக்கு அடுத்தது தெலுங்கு 2008, கன்னடம் 2009, மலையாளம் 2013, ஒடியா 2014. இந்த விஷயங்கள் நம்ம கவனத்தில் வச்சுக்கிறோம். எப்போதுமே வெரி ஃபர்ஸ்ட் கவனத்தில் வச்சுக்கோங்க. 2004 செம்மொழி ஏற்பாடு முதல்ல வாங்கினது தமிழ். 2004. அடுத்தது நிதி சார்ந்த அவசர நிலை சட்டப்பிரிவு 360. இது நிதி நிலைத்தன்மை, இந்தியாவினுடைய கடன் தன்மை, இந்தியாவினுடைய பகுதிகள் ஆபத்தில் இருந்தால் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 360 கீழே குடியரசுத் தலைவர் நிதி சார்ந்த அவசர நிலையை பிரிப்பாங்க. அவங்களுடைய ஊதியம், படி, உச்ச நீதிமன்ற, உயர் நீதிமன்ற நீதிபதி அனைவரது ஊதியமும் இந்த குடியரசுத் தலைவரின் ஆணையின் மூலமாக குறைக்கப்படும். ஆனால் இதுவரையிலையும் இப்படி ஒரு அவசர நிலை இதுவரையிலையும் அறிவிக்கப்படலை. அதுக்காக நம்ம கடன் வாங்கிக்கிட்டே இருந்தோம்னா, கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு இருந்ததுன்னா அதை நம்ம பார்த்துக்கணும். அதனால தான் அதுக்கு ஒரு லிமிட்டேஷன் வச்சுருக்காங்க. இதை தாண்டி வாங்கினீங்கன்னா தாங்க முடியாது அப்படிங்கிறதுனால. அடுத்தது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் அமெண்ட்மெண்ட் அப்படிங்கிறது. ஸோ அதாவது அதனுடைய திருத்தம், மாற்றம், மேம்படுத்துதல் இதெல்லாம் அரசியலமைப்பு சட்ட திருத்தம். இது செய்யறதுக்கு நாடாளுமன்ற ஒவ்வொரு அவையிலையும் பெரும்பான்மையான உறுப்பினர்கள் அல்லது அவைக்கு வாக்களித்தவர்களை 2/3 பங்கு குறைவாக இருந்தால் மட்டும்தான் அதை குடியரசுத் தலைவர் ஒப்புதலுக்காக அனுப்ப முடியும். அதுக்கப்புறம் அந்த மசோதானா நம்ம வைக்கிற முன்மொழிவு, அந்த குடியரசுத் தலைவர் ஒப்புதல் கொடுத்ததுக்கு பின்னாடி அந்த மசோதா திருத்தப்பட்ட சொற்களோட அரசியலமைப்புல ஏற்றுக்கொள்ளப்படும். நாடாளுமன்றத்தில் மட்டும்தான் அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தை கொண்டு வர முடியும். மாநில சட்டமன்றத்தால அரசியலமைப்பில் எந்த ஒரு சட்ட திருத்தத்தையும் கொண்டு வர முடியாது. சட்டம் ஆயிட்டுன்னா அதுல மாநில அரசு தலையிட முடியாது. அரசியல் சட்டம் ஆயிட்டுன்னா, அரசியலமைப்புக்குள்ள வந்துச்சுன்னா. அப்போ அரசியலமைப்பு 368வது சட்டப்பிரிவு 3 வகையில அரசியலமைப்பு சட்ட திருத்தங்களை செய்யறதுக்கான வாய்ப்பு கொடுக்குது. அந்த 3 வகைங்கிற நம்பரை மட்டும் தெரிஞ்சுக்கிறோம். நாடாளுமன்றத்தில் அறுதி பெரும்பான்மை மூலம் திருத்துறது, சிறப்பு அறுதி பெரும்பான்மையின் மூலம் திருத்துறது, பாதிக்கும் மேற்பட்ட மாநில சட்டமன்றங்களின் ஒப்புதலை பெறுவதன் மூலமாக திருத்துறது. இந்த 3 விஷயம்தான் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இந்த 42வது சட்ட திருத்தம் நிறைய விஷயங்களை மாற்றங்களாக்கி கொண்டு வந்ததுன்னு பார்த்தோம். அதனால இதை சிறு அரசியலமைப்பு அப்படின்னு சொல்றாங்க. நாம இந்த இடத்துல நம்ம 9 மணியை கிராஸ் பண்ணிட்டோம். இந்த இடத்துல நம்ம நிப்பாட்டுறோம். நன்றி சகோதர சகோதரிகளே. நாளைய வகுப்பில் சந்திப்போம்.